தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முருகனும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ரேவதியை தீர்த்துக்கட்ட பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ரேவதியும் கார்த்திக்காக கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. பின்தொடர்ந்தே போனவங்க இங்கே ரேவதி தனியாக நிற்கிறத பார்த்துட்டு அவளை போட்டு தள்ள இதுதான் சரியான டைம், அவளை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்த்தி ரோகிணி கிட்ட ரேவதியை பற்றி விசாரிக்கிறாங்க. ரேவதிக்கு கார்த்தி தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ரேவதி ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதே சமயம் வீட்டுக்கு வந்த ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அதற்கு சாமுண்டீஸ்வரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதற்கு ரேவதி, இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட விஷயம், இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகிறாங்க. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதியையும் அந்த டிரைவரையும் பிரித்தாதான் ரேவதி நாம் சொல்கிற மாதிரி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட பாரு, உன் மாப்பிள்ளைக்கு அவன் தனியாக கடை வச்சு கொடுத்தான், இப்போ உன் மாப்பிள்ளை அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், மாமா சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ சுவாத்தியும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஏறி பாட வச்சதுனால ஃபுல் சப்போர்ட்டும் அவனுக்கு தான் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது ரேவதி அந்த டிரைவர் இவங்க 2 பேரையும் பிரித்தாதான் நாம் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இல்லைனா நீ தனி ஒரு ஆளாக தான் இந்த வீட்டில் இருக்கணும், இந்த வீட்டில் உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்லை, என்ன தவிர உன் கூட யாருமே இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரிஞ்சாதான், இருந்தாலும் அவங்க கல்யாண நாளில் நான் கொண்டாட விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, அவனை இந்த வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும், அப்போ தான் நம்ம ரேவதியை நம்ம பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ப்ரொமோ அப்படின்றது ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருடைய கல்யாண நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்றதான். அதுக்கு சகுனி வேலையை தரமாக பார்த்துட்ருக்காங்க சந்திரா. அதையும் மீறி ரேவதிக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்க கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாரா, திருமண நாளில் கொண்டாடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னிச்சிறகு.